வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்க ரெஸ்லிங் வாரியர் தமிழ் தியா பேசுறேன். நீங்க எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்-டபிள்யூ-டபிள்யூஇ ரெஸ்லர்ஸோட தற்போதைய நிலையில பார்ட் 4 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட்டா உருவாக்கியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்க வந்தீங்கன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகான ஆல்னு வச்சீங்கன்னா, WWE AEW மற்ற ரெஸ்லிங் பற்றிய சுவாரஸ்யமான செய்திகள் தமிழ்ல தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா, நம்ம பேரன் கார்பினை பத்தி தான் பார்க்க போறோம். பேரன் கார்பின் பார்த்தீங்கன்னா, WWEல 12 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி, அதாவது 2012லேருந்து 2024 வரைக்கும் ரெஸ்ல் பண்ணியிருக்காரு. 2024ல ஒரு நவம்பர்ல ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் WWE ரிலீஸ் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் சர்க்கியூட்ல ரெஸ்ல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. WWE இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் கொடுத்த ஃபேமஸான அந்த லூனல் கிம்மிக்ல தான் ஹீல் கிம்மிக்கா இருந்தாலும் பெஸ்ட்டா பண்ணி ஃபேன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. NXTலேருந்தும் சரி, உடனே ஸ்மாக் டவுனுக்கு போனோடனே நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. பேரன் கார்பினுக்கு அந்த லோன் ரூல் கிம்மிக்ல. அப்பயே நிறைய சாம்பியன்ஷிப்பு மனி இன் த பேங்க்லாம் நம்ம பேரன் கார்பின் ஜெயிச்சாரு. 2017 வருஷம் நடந்த மனி இன் த பேங்க் ஜெயிச்சுட்டு கேஷ் இன் பண்ணது ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வருஷம் ஆண்ட்ரே தி ஜெயண்ட் பேட்டில் ராயல் இது நம்ம கேனை எலிமினேட் பண்ணி தான் நம்ம பேரன் கார்பின் அதுக்கப்புறம் தான் எலிமினேட் பண்ணோடனே கொஞ்சம் ஹைப் கிடைச்சதுனால உடனே ஸ்மாக் டவுன் அழைச்சிட்டு வந்து அடுத்த வருஷத்தை மனி இன் த பேங்க் ஜெயிக்க வச்சாங்க. பேரன் கார்பின் பார்த்தீங்கன்னா, 2017 வருஷம் அக்டோபர் மாதம் நடந்த எல் நேஷனல் பேப்பரிவில் நம்ம ஏஜே ஸ்டைல்ஸை பீட் பண்ணி யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருந்தார். மறுபடியும் ஏஜே ஸ்டைல்ஸில் சிங்கிள் மேட்ச்சில் டிஃபெண்ட் பண்ணி நம்ம பேரன் கார்பின் யூஎஸ் சாம்பியனாக தான் இருந்தார். கிட்டத்தட்ட அப்போலாம் லோன் கிம்மிக்கில் முதல் சாம்பியன்ஷிப் அவருக்குது. காலங்கள் போகும். அதுக்கப்புறம் ஜிஎம்மாக அதாவது ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், செத் ராலின்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்களோட நல்லா ஃபியூடு போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிரவுன் ஜுவலில் நடந்த ஹாகன் வர்சஸ் டீம் ஃப்ளேருக்கான 5-on-5 மேட்ச்சில் டீம் ஃப்ளேரை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணார். அப்போ எப்போ தலைவன் அந்த லோன் கிம்மிக்கு முடிஞ்சதோ அதுக்கப்புறம் பேரன் கார்பின் அழிவு காண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுதான் WWE அவ்வளோவா புஷ் கொடுக்கல, அவ்வளோதான் நிறுத்திட்டாங்க அப்பயே. அதுக்கப்புறம் 2019 கிங் ஆஃப் த ரிங் ஜெயிச்சார். புஷ் ஆரம்பிச்சார். அதாவது நேமில் கிங் கார்பின்ற நேமில் நம்ம பேரன் கார்பினுக்கு நல்ல புஷ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதாவது லாக்டவுன் வேறு, அதுவும் இல்லாமல் ரெஸ்லர்ஸ் நிறையா பேர் வராத நேரத்தில் பேரன் கார்பின் நல்லா ஜொலிச்சார். கிட்டத்தட்ட பக்காவாக எடுத்துகிட்டு போனாங்க பேரன் கார்பின் அந்த கிங் கார்பின்ற ஸ்டோரி லைனில். இதுக்கப்புறம் கிங் ஆஃப் த ரிங் நடக்க நம்ம எக்ஸிபிஷனில் ஜெயிக்க நம்ம பேரன் கார்பின் அதாவது கிங் கார்பின் கிங்கை இழந்துட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி கார்பின்ற ஸ்டோரி லைன் கொடுத்தாங்க. அந்த ஸ்டோரி லைனில் பார்த்தீங்கன்னா, நம்ம பேரன் கார்பினுக்கு துணையாக மேட் கேப் மாஸ்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரோட சேர்ந்து ஒரு சிங்கிள்ஸ் தான், ஆனால் அவரோட டீமாக சேர்ந்து எந்த ரெஸ்லர் அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மேட்ச்சில் அவர் யூஸ் பண்ணி ஜெயிக்கிறதா இருக்கட்டும், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேரன் கார்பினும் மேட் கேப் மாஸும் சேர்ந்து நம்ம ட்ரூ மெக்கான்ட்ரையர் அட்டாக் பண்ணுற மாதிரி அவங்களும் ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்தாங்க. ட்ரூ மெக்கான்ட்ரையர் கத்தியை ஒளிச்சு வைக்கிறதா இருக்கட்டும், அந்த கத்தியை உடைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஸ்டோரி லைன் கொடுத்தாங்க. உண்மையிலே லோன்ஃபுல்க்கு அப்புறம் இது நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பார்க்குறதுக்கு. WWE இன்னும் கொஞ்சம் புஷ் கொடுத்துருந்தா போகுது. அந்த ஹாப்பி கார்பின் ஸ்டோரி லைன்லேயே அவரை நெக்ஸ்ட்டு ஜேபிஎல் ஆகியிருக்கலாம். ஏன்னா ஜேபிஎல் எப்படி இருப்பாரோ அப்படியே இருந்தார். அப்படியே இருந்தாருன்னு சொல்ல அவர் கேரக்டரு, அந்த ஜேபிஎல் யூஸ் பண்ணுற ஸ்கில்லு, மணி அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு பேரன் கார்பினுக்கு. அப்படியே WWE புஷ் கொடுக்க நிறுத்திட்டாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்து ஜேபிஎல் ஆகிருப்பார். உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆகிருப்பாரா இருக்க மாட்டாரான்னு. இதுக்கப்புறம் பேரன் கார்பின் நம்ம அவரோட கூட இருந்த மேட் கேப் மாஸ் அட்டாக் பண்ணிவிட்டு அவரோட கொஞ்சம் எப்படி சொல்கிறது பில்டப்பான ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டு தலைவர் NXT பக்கம் வந்துட்டார். அவர் வந்த டைமில் NXT சாம்பியனாக இருந்த நம்ம கார்மெலோ ஹேஸை அடித்து அவர் அதாவது NXT சாம்பியன் ஆகிற அளவுக்கு ஒரு ஹைப் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேரன் கார்பினும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பெக்கரோட சேர்ந்து ஒரு டேக் டீமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க டேக் டீமாக ஒர்க் பண்ணி 2024ல் டஸ்டி ரோட்ஸ் டேக் டீம் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சூன் NXT டேக் டீம் சாம்பியனாகவும் ஆகிட்டாங்க. இந்த டேக் டீம் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் லூஸ் ஆனோடனே அப்போ டிராஃப்ட் நடந்துச்சு. டிராஃப்ட்டில் மறுபடியும் ஸ்மாக் டவுனுக்கு போனார். அப்போலோ க்ரூஸோட டேக் டீமாக ஒர்க் பண்ணார். அதோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு. மனுஷன் WWE வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேரன் கார்பின் ஜிட்ஸுன்னு அதாவது ஜப்பான் கண்ட்ரியில் உள்ள இப்போ நம்ம இந்தியாவில் கராத்தேன்ற மாதிரி ஜப்பான் கண்ட்ரியில் உள்ள அந்த ஆர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணி அதை ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் ட்ரைனிங் எடுத்து கிட்டத்தட்ட கோல்டு மெடல், அதாவது டேம்பா இன்டர்நேஷ்னல் ஓப்பனில் நடந்த அந்த ஜிட்ஸு டோர்னமெண்ட்டில்
அல்ட்ரா ஹெவி டிவிஷனில் ஒரு கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் மார்ச் 2025 பேன் ஐபிஜேஜேஎஃப் அப்படின்னு ஜியோ ஜிட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் டபுள் மெடல் வாங்கிட்டாரு. கிட்டத்தட்ட அதில் வந்து பர்பிள் பெல்ட்டு இந்த அப்படி நிறையா நம்ம இந்தியாவில் உள்ள பெல்ட்ஸ் மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். டபுள் மெடல் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 நடந்ததில் அதுலேயும் 2 கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஆர்லாண்டோ சம்மர் இன்டர்நேஷ்னல் ஓப்பன் ஜியோ ஜிட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் 2 கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காரு. நம்ம பேர்கார்மே ரெஸ்லிங் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையும் ஜெயிச்சிருக்காரு ரெஸ்லிங் விட்டு போனதுக்கப்புறம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்க்கு திரும்பி ரிட்டர்ன் கொடுத்து அதாவது எம்எல்பி அதாவது மேப்பிள் லீஃப் ப்ரோ ரெஸ்லிங் கம்பெனியில் ரெஸ்ல் பண்ணிகிட்ருக்காரு நம்ம பேரன் கார்பின். டாம் பெஸ்டான்ற ரிங் நேமை மாற்றிட்டு அவரும் நம்ம ஃபார்மர் NXT சூப்பர் ஸ்டாரும் டைஜாக்கும் 2 பேரும் சேர்ந்து டேக் டீமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே டேக் டீம் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ். இப்போ அவங்க தான் MLWவோட டேக் டீம் சாம்பியன்ஸாகவும் இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம டாம் பெஸ்டாக் WWE விட்டு வந்ததுக்கப்புறமும் இண்டிபெண்டன்ட் சர்க்கியூட்டில் நல்லா ரெஸ்ல் பண்ணிட்டு இப்போ டேக் டீம் சாம்பியனாகவும் ஆகிட்டாரு. நம்ம பேரன் கார்பின் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கில் வர்றதுக்காகவே இவ்வளோ பெரிய உடம்ப குறைச்சி ரெஸ்லிங்கில் வந்து சாதிச்சுட்டு அதுக்கப்புறமா அதாவது சொல்கிறது கராத்தே மாதிரி ஆர்ட்ஸில் சாதிச்சுட்டு மறுபடியும் ரெஸ்லிங்லேயும் சாதிச்சிருக்காரு. ஸோ அவ்வளோதான் நண்பா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லே ஆள்னு வச்சுங்க. அடுத்த ரெஸ்லிங் யாரை பற்றி பேசணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.